தினை இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தினை அரிசி எடுத்துக்கிறேன். இது கூட 1/2 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 4லேருந்து 5 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊறணும். மிக்ஸியில் தான் அரைச்சிக்க போகிறேன். 2 கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுக்கலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இதை ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த இட்லி பிளேட் எல்லாத்துலேயுமே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் மாவை ஃபில் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சூடுபடுத்திட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு உங்களோட கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு லைட்டாக தொட்டு பாருங்கள். ஒட்டாமல் வந்தது அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். நம்மளுக்கு ரொம்ப